நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு குரு பெயர்ச்சி குறித்து பேச போறோம். அதை பேசுறதுக்காக என்னோட ஒரு ஃபேவரட் ஆஸ்ட்ராலஜர் வந்திருக்காரு. வாழ்க நலமுடன் ஜோதிடர் TJ சுந்தரபாண்டி அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி சார் இருக்கீங்க? சூப்பரா. எனக்கு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சின்னு சொல்லலாம். நம்ம நேயர்களுக்கும் அப்படிதான் இருக்கும். இந்த குரு பெயர்ச்சி நம்ம நேயர்களுக்கு எந்த மாதிரி பலன்கள் கொடுக்க போகுது, எந்த மாதிரி நல்லதுகள்லாம் கொடுக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? பொதுவாகவே பாத்தீங்கன்னா நவ கிரகங்களில் சுப கிரகம் தான் குரு பகவான். ஓகே. இப்போ சனி பயிற்சியானா ஒரு பதட்டம் இருக்கும், அதே போல் ராகுகேது பயிற்சியானா ஒரு பதட்டம் இருக்கும். ஆனால் குரு பயிற்சி ஆனால் மட்டும் எல்லா ராசி என்பதுமே பாடி நமக்கு இனிமேல் நல்ல காலம் பிறக்க போகுது. அதை நம்ம முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சுடுகாட்டு பூஜை முடிச்சுட்டு வந்துட்டு சடுகுடாரங்களாம் நைட்டு ஒரு 12:30 மணிக்கு மேலே நல்ல காலம் பிறக்க போகுது, நல்ல காலம் பிறக்குன்னு ஒரு சடுகுடு சவுண்டு கேட்கும். ஸோ அப்போ அவங்க சொன்ன வார்த்தைகளை ரொம்ப கவனிப்பாங்க முன்னாடி. இப்போ அவங்களாம் வர்றது கிடையாது. ஸோ அதுக்கடுத்து இப்போ என்னென்னா குருவை தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். இந்த குரு பயிற்சி ஆகிட்டாலே நல்ல காலம் பிறக்க போகுதுங்கிற வார்த்தையை ஆட்டோமேட்டிக்காக மனசில் எல்லாருமே பயிற்சிக்கிறாங்க. ஒரு வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கணும் அப்படின்னா அந்த ராசி என்பவர்களுக்கு குருவுடைய பார்வை இருக்கணும். குரு பார்வை கோடி புண்ணியம் அப்படிம்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட நம்மளுடைய நவ கிரகத்தில் சுப கிரகமான குரு பகவான் இந்த வருடம் ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமாக இருக்க போகிறோம். அதாவது ஒவ்வொரு வருடமும் ஒரு பயிற்சியாகி தான் போய் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசி. ஆனால் இந்த வருடம் மட்டும் என்ன பண்ணுறான்னா 12 வருஷத்துக்கு ஒரு முறை வருகின்ற கடக ராசிக்குள்ள நுழையிற. சிறப்பான குரு பயிற்சி. ஆமா, ஒரு உச்ச குரு. அதாவது கடகராசியில தான் நம்ம குரு என்ன பண்றாருன்னா உச்சம் அடைகிறார். அப்ப வில் பவரா உட்காந்து என்ன பண்றாரு, உனக்கு என்ன தேவையோ என்னுடைய பார்வை மூலமா உனக்கு கொடுக்குறேன், எது உனக்கு கிடைக்கலன்னு நீ நினைக்கிறியோ அதை உனக்கு அற்புதமா கொடுக்க போறேங்கிறத தன்னுடைய பார்வை மூலமாக குரு பகவான் நம்முடைய நேர்கள் அனைவருக்கும் உறுதியா கொடுப்பார் என்பது நிச்சயம். கண்டிப்பா சார். சரி, எல்லாருமே அண்ணாந்து பார்க்கக்கூடிய நபர்களா இருக்கட்டும், இல்ல நான் தனிமை விரும்பிதான்ப்பா, எனக்கு ஒரு தனித்துவம் இருக்கு, நான் இப்படிதான் அப்படின்னு எல்லாருமே நினைக்கக்கூடிய ஒரு ராசினா இந்த கும்ப ராசினியர்கள். உனக்கு என்னப்பா, நீ கும்பராசியில பிறந்துட்ட, நாங்கெல்லாம் அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கும்பராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி எந்த மாதிரி நற்பலன்கள் தெரிய போகுது? கும்பராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்க குரு பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போகிறார். ராசிக்கு 2ஆம் இடத்த அதிபதி மற்றும் 11ஆம் இடத்த அதிபதியான குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு போகிறது ஒரு மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் 6ல் அவர் உச்சம் பெற்றிருக்கனால கும்பராசி என்பவர்களுக்கு ஆறாத வழி என்னென்ன வழிகளாம் இருக்கும், ஆறாத காயங்கள் என்னென்ன காயங்கள்லாம் இருக்கோ, அது மனதளவிலோ அல்லது உடல் அளவிலோ என்ன விஷயங்கள் இருக்கோ அது சரியாகிடும். குரு பகவானுடைய பார்வை மூலமாக கும்பராசிக்காரங்க இனிமே கொடுமை இல்லாத வாழ்க்கை, கண்டிப்பா கொடுமை இல்லாத வாழ்க்கை, போராட்டம் இல்லாத வாழ்க்கையை வாழக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியா உண்டு. ஸோ அதாவது கும்பராசிக்காரங்க பாத்தீங்கன்னா எதையும் ஒளிச்சு வச்சு பேச மாட்டாங்க. மற்றவங்க ஒரு ரகசியம் சொன்னா அதை எக்காந்த கொண்டு உயிரே போனா வெளியே சொல்ல மாட்டேன், என்னை நம்பி சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய கும்பராசி அன்பர்களுக்கு கடந்த காலங்கள் நிறைய பிரச்சனை. ஒரு வார்த்தை சொல்ல முடியாதுங்க. கும்பராசிக்காரங்க என்ன சொன்னாலும் சரி, என்ன குத்தம், நடந்தா குத்தம், உட்காந்தா குத்தம், பார்த்தா கூட குத்தம் சொல்றாங்கன்னு சொல்லி குனிஞ்சதில் நிமிராம போக வேண்டிய சூழ்நிலை பல கும்பராசி ஆண்களுக்கும் நடந்திருக்கும், கும்பராசி பெண்களுக்கும் நடந்திருக்கும். ஸோ இந்த நிலை மாறும். இவங்க சொல்வாக்கு செயல் எல்லாமே சிறப்படையக்கூடிய வாய்ப்பு உண்டு. குடும்பத்தை விட்டு பிரிய வேண்டிய நிலைமை, குடும்ப உறவுகள் சின்ன பின்னமாக வேண்டிய சூழ்நிலை, இதெல்லாம் கடந்த காலங்கள் நடந்திருக்கும். ஸோ இது அப்படியே மாறப்போகுது. இவங்களை புரிந்து கொள்ளாமல் இருந்த உறவுகள் தேடி வருவாங்க. அது கணவனா கூட இருக்கட்டும், அல்லது மனைவியா கூட இருக்கட்டும், அல்லது காதலியா கூட இருக்கட்டும், இவங்களை புரிஞ்சு கொள்ளாம போன உறவு தேடி வரும். பொதுவாகவே கும்பராசி பெண்கள் கிடைக்கிறது அந்த ஆண்களுக்கு யோகம். கண்டிப்பா கும்பராசி ஆண்கள் கிடைக்கிறது கும்பராசி பெண்கள், அதாவது கும்பராசி ஆண்கள் ஒருத்தவங்க திருமணம் முடிக்காங்கன்னா அந்த கும்பராசியை முடிக்கக்கூடிய நபர்களுக்கு யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. விட்டு கொடுத்து போறதுல கெட்டிக்காரங்க, அன்புக்காக விட்டு கொடுப்பாங்க, பணத்துக்காண்டி என்னையும் விட்டு கொடுக்க முடியாது. அன்புக்கு விட்டு கொடுத்து போற ராசியில கும்பராசியும் முதன்மையான ராசி. இவங்களுக்கு கள்ள கபடம் கிடையாது. காதல் அப்படின்னு ஒரு விஷயம் இவங்களை உள்ள வைக்காத வரையும் ராஜா ராணி மாதிரி வாழ்வாங்க. காதலுக்குள்ள போன பிறகு அப்படியே பிரகாசமா போவாங்க. கல்யாணத்துக்கு போன பிறகு லைட் வெளிச்சம் இல்லாம உட்கார வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அப்படி ஒரு இருளுக்குள்ள மாட்ட மாதிரி பல கும்பராசி என்பவர்களுக்கு திருமணம் முடிச்ச பிறகுதான் திருப்பி போட்ட வாழ்க்கையா இருக்கும். அவங்க லக்னம் அதிபதி சூப்பரா இருக்காரு, அவங்க லக்னத்துக்கு 7ஆம் இடத்த அதிபதி சிறப்பா இருந்தாருன்னா நம்ம சொல்லக்கூடிய பாயிண்ட் 20% டிஸ்டர்ப் இல்லைங்க. அதுவும் வலிமை இல்லைன்னா
ஐயா நீ சொன்னது அப்படியே நடந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய வார்த்தைகள் கீழே கமெண்ட்ஸ்ல வரும். கண்டிப்பா அந்த அளவுக்கு லைஃப்ல போராட்டத்தை சந்திச்சாங்க. அது லவ் மேரேஜ் முடிச்ச கும்பராசி என்பர்கள் நான் ஒவ்வொரு முறையும் சொல்லியிருக்கேன், தயவு செய்து லவ் பண்ணி கல்யாணம் முடிக்கீங்கன்னா கொஞ்சம் பொறுமையா நிதானமா முடிக்கணும். ஏன்னா கிரகங்களை கொஞ்சம் லாக் பண்ணிடும். இப்ப பொருளாதாரத்துல ஏற்றம் உண்டு, வெளிநாடு பயணங்கள் உண்டு, தொழில முன்னேற்றம் உண்டு, கடன் பிரச்சனை மீண்டு வரக்கூடிய வாய்ப்பு கும்பராசிக்கு அற்புதமா இருக்கு. கண்டிப்பா சார். நானும் நிறைய கும்பராசி நேயர்கள் பார்த்திருக்கேன். கல்யாணத்துக்கு முன்னாடி கலர் பேசிட்டு இருப்பாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் ஓரளவுக்கு விட்டு கொடுத்து போக ஆரம்பிச்சிருவாங்க. அந்த கும்பராசி நேயர்கள் இன்னும் மென்மேலும் வாழ்க்கையில உயிரை எந்த மாதிரி கோயிலுக்கு சார் போகணும்? அதாவது கும்பராசியில தான் ராகுவும் இந்த வருஷம் 12ஆம் மாசம் வரை இருக்க போறாங்க. அப்ப துர்க்கையம்மன் வழிபாடு பண்ணலாம். துர்க்கையம்மன் வழிபாடு, அதாவது என்ன சொல்லணும்னா உக்ர தெய்வங்கள் வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். எந்த உக்ர தெய்வத்தை எடுத்து வழிபாடு பண்ணாலும் கும்பராசிக்காரங்க சிறப்பா இருப்பாங்க. ஸோ துர்க்கையம்மன் வழிபாடு பண்ணும்போது வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ வெள்ளிக்கிழமையில ராகுகால வேளையில துர்க்கையம்மனை வழிபாடு செய்யும் நம்முடைய கும்பராசி என்பவர்களுக்கு வெற்றி மேல வெற்றி உறுதியா உண்டு. கீழே கமெண்ட்ஸ்ல துர்க்கை அம்மனே போற்றி, துர்க்கை அம்மன் தாயே போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா அம்மனுடைய ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்காக அவங்களை அழைச்சி கூட்டு போய் வெற்றி குடிக்கூடிய பாக்கியம் உறுதியாக உண்டு. ஓகே சார். உள்ளத்தில் உயர்ந்த உள்ளம்னு சொல்லக்கூடிய நம்ம கும்பராசி நேயர்களும் மறைக்காம கமெண்ட் பண்ணிடுவாங்க, லைக் பண்ணிடுவாங்க. நன்றி சார். நன்றி.